வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி அடுத்த மாதம் 4ஆம் தேதி காலை 8 மணிக்கு தொடங்கும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்த தேர்தலில் தங்கள் கூட்டணி வெற்றி பெறும் என்று திமுகவும் அஇஅதிமுகவும் நம்பிக்கை தெரிவித்துள்ளன. காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தை ஒத்திவைக்க வேண்டும் என்று பாமக மற்றும் இடதுசாரி கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய பீச் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி அடுத்த மாதம் 4ஆம் தேதி காலை 8 மணிக்கு தொடங்கும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மாநிலம் முழுவதும் 62 மையங்களில் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவித்தார். முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் என்றும் அதனைத் தொடர்ந்து 30 நிமிடங்களுக்கு பின்னர் காலை 8:30 மணியளவில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். கடைசி சுற்று வாக்குகளை எண்ணும் பணி தபால் வாக்குகளை எண்ணும் பணி முடிந்தவுடன் தொடங்கப்படும் என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மையத்திலும் ஒரு பகுதியில் தபால் வாக்குகளும் மற்றொரு பகுதியில் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளும் அதற்கான மேசைகளில் எண்ணப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இப்பணிகளை தனித்தனியே கண்காணிப்பதற்கென உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் நிலையில் அதிகாரிகள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். 500 தபால் வாக்குகளுக்கு ஒரு மேசை என்ற விகிதத்தில் அவை எண்ணப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். தேர்தல் பணியில் ஈடுபட்ட 3,60,000 அலுவலர்களில் 2,88,000 பேர் தபால் வாக்குகளை பதிவு செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதுதவிர தேர்தல் பணிக்காக நியமனம் செய்யப்பட்ட காவல்துறை அலுவலர்கள், தேர்தல் கண்காணிப்பு குழுக்களில் பணியாற்றியவர்கள் என 3,36,000 பேர் தபால் வாக்குகளாகவும் 1,10,000 பேர் தேர்தல் பணி சான்றிதழ் பெற்று நேரடியாக வாக்குச்சாவடிகளிலும் தபால் வாக்குகளை செலுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 85 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் 1,73,000 பேர் தபால் வாக்கு செலுத்தியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சேவை வாக்காளர்கள் 18,000 பேர் வாக்களித்துள்ளதாகவும் அவர்களின் தபால் வாக்குகள் வாக்கு எண்ணிக்கை நாளான அடுத்த மாதம் 4ஆம் தேதி காலை 8 மணி வரை பெறப்படும் என்றும் திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் மாநில அமைச்சருமான திரு சேகர் பாபு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கொடைக்கானலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேகா கட்சியால் வாக்கு சதவிகிதம் அதிகரித்துள்ளதாக கூறப்படுவது தவறானது என்றார். சட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் திரு இன்பதுரை நம்பிக்கை தெரிவித்துள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், தமிழக மக்களின் பாதுகாவலனாக அஇஅதிமுக திகழ்கிறது என்று குறிப்பிட்டார். தமிழக மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்பி வாக்களித்துள்ளதாகவும் திரு இன்பதுரை தெரிவித்துள்ளார். காவிரி மேலாண்மை ஆணையத்தின் கூட்டத்தை ஒத்திவைக்க வேண்டும் என்று பாமக, மார்க்சிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. இது தொடர்பாக பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த கூட்டம் நாளை மறுநாள் தில்லியில் நடைபெறவுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த ஆணையத்தில் அங்கம் வகிக்கும் தமிழகம், கேரளம் மற்றும் புதுச்சேரியில் முழு அதிகாரம் பெற்ற அரசுகள் இல்லாத சூழலில் இந்த கூட்டத்தை நடத்துவது ஏற்புடையதல்ல என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேகதாது அணை குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டால் தமிழகத்தின் சார்பில் எடுக்கப்பட வேண்டிய நிலைப்பாடு குறித்து இதில் பங்கேற்கவுள்ள நீர்வளத்துறை செயலருக்கு எந்த வழிகாட்டலும் வழங்கப்படவில்லை என்று அவர் கூறியுள்ளார். கூட்டம் நடத்துவதை தவிர்க்க இயலாது என்றால் அதில் மேகதாது அணை குறித்து விவாதிக்கப்படாது என்ற உத்தரவாதம் வழங்கப்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகமும் இதே கருத்தை வலியுறுத்தி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். தமிழகம், கேரளம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 4ஆம் தேதி நடைபெறவுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகள் பொறுப்பேற்ற பின்னர் இந்த கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று கோரியுள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியனும் இதே கோரிக்கையை வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
தற்போது சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் மத்திய பிரதேசம் முதல் குமரிக்கடல் வரை, விதர்பா, உள் கர்நாடகா, ராயல்சீமா மற்றும் தமிழகம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று முதல் அடுத்த 3 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை பகுதிகள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா கடலோர பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏப்ரல் 30ஆம் தேதி நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும், மே 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் தூத்துக்குடியில் உப்பு உற்பத்தி செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து வேலை கிடைத்து வருவதால் உப்பளத் தொழிலாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தூத்துக்குடி மாவட்டத்தில் சுமார் 20 முதல் 25,000 ஏக்கர் பரப்பளவில் உப்பளங்கள் உள்ளன. இந்த உப்பளங்களில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை பார்த்து வருகின்றனர். தற்போது கோடை வெயிலின் தாக்கம் அதிக அளவில் இருப்பதன் காரணமாக கூடுதலாக உப்பு உற்பத்தி பணியானது மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அதிக அளவில் உப்பு உற்பத்தி பணிகள் நடைபெற்று வருவதால் உப்புடைய விலையானது சற்று குறைந்துள்ளது. இருந்தபோதும் இதனை நம்பியுள்ள ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் உப்பு உற்பத்தி நடைபெறுவதால் தொடர்ந்து வேலை கிடைக்கும் என்ற மகிழ்ச்சியில் உள்ளனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லட்சுமணன். தஞ்சாவூர் பெரிய கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தஞ்சாவூர் பெரிய கோவிலில் கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய சித்திரை திருவிழா தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விழாவின் 15ஆம் நாளான இன்று தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. விநாயகர், சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர், தியாகராஜர், கமலாம்பாள் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள் கோவிலில் இருந்து மங்கள இசையுடன் ஊர்வலமாக புறப்பட்டு தேர் நிலையை வந்தடைந்தனர். இந்த தேரோட்ட திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தியாகராஜா பெருவுடையாரை என பக்தி கோஷமிட்டு தேரினை வடம்பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவை ஒட்டி பல்வேறு இடங்களில் தன்னார்வலர்கள் தண்ணீர் பந்தல்கள் அமைத்தும் குளிர்பானங்கள் மற்றும் அன்னதானமும் வழங்கினர். காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். ராஜ வீதிகளில் உலா வந்த தேரை இருபுறமும் திரண்ட மக்கள் கண்டு ரசித்தனர். தேரோட்டத்தை முன்னிட்டு தஞ்சாவூர் மாநகரமே விழா கோலம் பூண்டிருந்தது. மேலும் தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டிருந்தது. தஞ்சாவூரில் இருந்து ஆர். நந்தகோபால். உதகை அருகே 2 புலிக்குட்டிகள் தாயை பிரிந்து தவித்து வருகின்றன. இதனையடுத்து தாய் புலியை தேடும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே கல்லட்டி சோலாடா கிராமத்தில் உள்ள விவசாய நிலத்தில் உள்ள குடிசைக்குள் 2 புலிக்குட்டிகள் இருப்பதை பொதுமக்கள் பார்த்துள்ளனர். அது குறித்த தகவலை உடனடியாக வனத்துறையினருக்கு தெரிவித்த நிலையில் அங்கு சென்று வனத்துறையினர் புலிக்குட்டிகள் தனியாக இருப்பதை உறுதி செய்தனர். மேலும் தாய் புலி உயிருடன் உள்ளதா அல்லது இறந்து விட்டதா என வனத்துறையினர் நவீன கேமராக்களை பொருத்தி கண்காணித்து வருகின்றனர். ஆனால் தாய் புலி அப்பகுதிக்கு வராததாலும் குட்டிகள் மிகவும் சோர்வுடன் இருந்ததாலும் அவற்றை பிடிக்க முடிவு செய்து ஒரு புலிக்குட்டியை பத்திரமாக மீட்டனர். மற்றொரு குட்டி புதருக்குள் சென்று மறைந்ததால் அதனை பிடிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து பகுதிக்குள் சென்றுள்ள மற்றொரு புலிக்குட்டியை பிடிக்க வனத்துறையினர் முயன்று வருகின்றனர். தற்பொழுது மீட்கப்பட்டுள்ள புலிக்குட்டி பிறந்து 5 மாதம் ஆகியுள்ள நிலையில் அதனை ரகசிய இடத்தில் வைத்துள்ளனர். உதகையிலிருந்து சரவணன். மாவட்டச் செய்திகள். பெரம்பலூர் மாவட்டத்தில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையத்தில் இலவசமாக தொழில் பயிற்சி வழங்கப்படுவதாக அதன் இயக்குநர் திரு முருகையன் கூறியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூர் காப்புக்காடு வனப்பகுதியில் வனவிலங்குகளை வேட்டையாட முயன்ற ஒருவரை வனத்துறையினர் கைது செய்தனர். மதுரை மாவட்டத்தில் நீட் தேர்வு முன்னேற்பாட்டு பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. திருத்துறைப்பூண்டியில் உள்ள அருள்மிகு பிறவி மருந்தீஸ்வரர் ஆலயத்தின் சித்திரை தேரோட்ட விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய பீச் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப் பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் கபடி இறுதி ஆட்டத்தில் இந்தியா 47-31 என்ற புள்ளிக்கணக்கில் இலங்கையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. ஆடவர் பிரிவில் இந்தியாவிற்கு வெள்ளிப் பதக்கம் கிடைத்தது. தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளது. டென்மார்க்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 2வது சுற்று ஆட்டத்தில் இந்தியா 5-0 என்ற ஆட்டக்கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. லக்ஷ்யா சென், ஆயுஷ் ஷெட்டி, பிரணாய் ஆகியோர் ஒற்றையர் பிரிவு ஆட்டங்களில் வெற்றி பெற்றனர். சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி, ஹம்சகருணன் அர்ஜுன் இணைகள் இரட்டையர் பிரிவு ஆட்டங்களில் வெற்றி பெற்றன. மேட்ரிட் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யுகி பாம்ப்ரி, நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி அடுத்த மாதம் 4ஆம் தேதி காலை 8 மணிக்கு தொடங்கும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்த தேர்தலில் தங்கள் கூட்டணி வெற்றி பெறும் என்று திமுகவும் அஇஅதிமுகவும் நம்பிக்கை தெரிவித்துள்ளன. காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தை ஒத்திவைக்க வேண்டும் என்று பாமக மற்றும் இடதுசாரி கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன.
தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய பீச் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப் பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவு பெற்றது.